ఉత్తిళ్లకు తలొగ్గేది లేదని దేనికి రాజీపడే ప్రసక్తి లేదని టీవీకి అధినేత విజయ్ అన్నారు. మహాబలిపురంలో నిర్వహించిన సభలో విజయ్ మాట్లాడారు. ఆ పార్టీకి ఈసీ విజిల్ గుర్తు కేటాయించాక నిర్వహించిన తొలి సభ ఇదే. టీవీకేపై ప్రజలు పూర్తి విశ్వాసంతో ఉన్నారన్నారు. తమిళనాడులో అవినీతి అంతానికి సమయం ఆసన్నమైందని చెప్పారు. డిఎంకే ప్రభుత్వాన్ని సాగనం చెప్పాల్సిన సమయం వచ్చిందని పేర్కొన్నారు. అన్నా డిఎంకే ప్రత్యక్షంగా, డిఎంకే పరోక్షంగా భాజపాకు సరెండర్ అయ్యాయని విమర్శించారు. வெற்றி தலைவர் இதோ அறிமுகம் செய்கிறார். வீட்டுக்கு வீடு வந்திருக்கிறாரு. இவர் கூடலாம் யார் வர போறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன, 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்ரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம், தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.